வியூவர்ஸ், ஒரு 100 நாளைக்கு மேல் நடந்துக்கிட்டு இருந்த ஈரான் அமெரிக்கா வார் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்குது. இப்போ 2 நாடும் சேர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன். இவ்வளோ நாள் நடந்த இந்த வாரில், போரில் ஜெயிச்சது யார்? அமெரிக்காவா ஈரானா அப்படின்னு கேட்டால், ஜெயிச்சது யாருங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் தோற்றது நிச்சயமாக அமெரிக்கா. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அமெரிக்காவோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவை பொறுத்தவரை எங்கெல்லாம் அது சண்டைக்கு போச்சோ அந்த இடத்துல எதிரி நாடு கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா உடனே இதை தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்மட்டை அடிச்சுக்கும். ஆனால் ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டு எதிரி நாட்டுக்கிட்ட மரண அடி வாங்குச்சு அப்படின்னாக்கா உடனே அமெரிக்கா வந்துட்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்றோம். அந்த எதிரி நாடு ஏதோ சின்ன நாடாக இருக்கும். சரி, இனிமேல்ட்டு இதை இழுத்துக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் கேஷுவாலிட்டி வரணும், ஒழிஞ்சு போ, அது ஒழிஞ்சு போன்னு அமெரிக்கா சொல்லணும். ஒழிஞ்சு போ, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் அப்படின்னா அது போடும். இதுதான் வரலாறு. 3 கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கியூபாங்கிறது அவ்வளோ சின்ன நாடு. அது ஒரு நார்த் கரீபியன் சீல இருக்குது. நம்ம வெஸ்ட் இண்டீஸ் தீவுகள் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறம் அந்த ஹைட்டின்னு சொல்லுவோம், அது பக்கத்தில் தான் இந்த நாடு இருக்குது. அவ்வளோ சின்ன நாடு. அதை ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படிங்கிறவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படிங்கிறவர் தான் அதை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு கம்யூனிஸ்ட் நாடு அது வந்துட்டு அப்போ இருந்த சோவியத் யூனியனோட பேக்கப்பில் இருந்தது. அமெரிக்கா அது ரொம்ப குடைச்சல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி அது மேலே ஒரு வார் தொடுக்கலான்னு சொல்லி அதனுடைய ட்ரூப்ஸ் அனுப்பும்போது அது கண்ணில் ஃபிடல் காஸ்ட்ரோ, அப்போ ஜான் எஃப் கென்னடின்னு நினைக்கிறேன், அவர் கண்ணில் விரலை விட்டு அவர் நோண்டி எடுத்துட்டார். அந்த அளவுக்கு தொல்லை கொடுத்தாரு. அமெரிக்கன் ட்ரூப்ஸ் அவ்வளோ பேர் பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. கடைசியில் அமெரிக்கா தோற்றது வெளியில் காட்டிக்காமல் ஒரு சின்ன ஒரு உடன்படிக்கை அப்படின்னா அது வந்து ரகசிய உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. அது பேர் கியூபன் மிசைல் கிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரகாரம் அமெரிக்கா என்ன சொல்லிச்சுன்னா, இனிமேல்ட்டு கியூபாவோட மேட்டரில் எதுலேயும் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு உலகத்துக்கு பப்ளிக்காக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். அதுக்கு பதிலாக நீங்கள் பிடிச்சி வச்சுருக்க அமெரிக்கன் சோல்ஜர்ஸ், பிரிசனர்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு இல்லையா, POW, அதை நீங்கள் எங்களுக்கெல்லாம் அவங்கள திருப்பி கொடுங்கன்னு கேட்டுச்சு. இது இல்லாமல் கியூபா இன்னொரு கண்டிஷனை போட்டுச்சு. உங்களால் உங்கள் போர்னால எங்கள் நாட்டுக்கு இவ்வளோ சேதம் ஆயிடுச்சு, அதனால் நீங்கள் எனக்கு $53 மில்லியன், அப்போது இது நடந்தது எப்போது, 1961, நீங்கள் எனக்கு $53 மில்லியன் ஒர்த்து சாப்பாடு, உணவு, மற்றும் அவங்க மருந்து, உணவுப் பொருட்கள் எல்லாம் கியூபா கொடுக்கணும்னு கேட்டுச்சு. அதையும் அமெரிக்கா ஒத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் கியூபா அமெரிக்க வீரர்களை, அது பிடிச்சி வச்சிருந்த வீரர்களையும் எல்லாத்தையும் திருப்பி அனுப்பிச்சிது. ஸோ விட்டா போதும் அப்படின்னு அமெரிக்கா அவங்களோட வீரர்கள்லாம் மறுபடியும் திருப்பி வாங்கிட்டு திருப்பி ஓடியாந்துருச்சு. ஸோ இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. அந்த டைமில் அது அப்படி அடிபட்டு அப்படி மூக்கறுத்தும் அமெரிக்கா அது பாடத்தை சரியாக கற்றுக்கல. அடுத்தது மறுபடியும் அமெரிக்கா ஆழம் தெரியாமல் காலை வச்ச இன்னொரு இடம் நம்ம தென்கிழக்கு ஆசியாவில் வியட்நாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அதை விட அமெரிக்காவுக்கு அதோட பெரிய அடி. அதே மாதிரி தென்கிழக்கு ஆசியாலையும் வியட்நாம்ங்கிறது சின்ன நாடு. அப்போ அது 2 வியட்நாமாக இருந்தது. ஒன்று வந்துட்டு வடக்கு வியட்நாம், இன்னொன்று தெற்கு வியட்நாம். வடக்கு வியட்நாம்ங்கிறதுல வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆண்ட நாடு. அப்போ வந்து USSR சொல்லுவோம் இல்லையா, சோவியத் ரஷ்யா, அதனுடைய பேக்கப்பில் அங்கே ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அமெரிக்கா என்ன சொல்லிச்சுன்னா, சவுத் ஏஷியன் கண்ட்ரியில் எந்த ஒரு கண்ட்ரி கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் கபலீகரம் பண்ணி அங்கேயும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கொண்டு வந்துடும், அங்கேயும் ரஷ்யாவோட ஆதிக்கம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் அதை விடக்கூடாது அப்படின்ட்டு அதனுடைய ட்ரூப்ஸ் அது இறக்கி சண்டை போட ஆரம்பிச்சிது. சண்டைனா சும்மா உங்கள் வீட்டு சண்டை எங்கள் வீட்டு சண்டை, வரப்பு வாய்க்கால் சண்டை இல்லை. அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் நடந்த சண்டை எத்தனை வருஷம் தெரியுமா? 20 வருஷம். ஆமாம், நீங்கள் கரெக்டாக தான் கேட்குறீங்க. 20 வருஷம் நடந்தது தெரியுமா? அது எப்போ இருந்துன்னா 1953 1973 வரைக்கும் இந்த வார் நடந்தது. அப்படி நடந்தும் அமெரிக்காவால் வடக்கு வியட்நாமை பணிய வைக்க முடியல. இந்த 20 வருஷம் நடந்த வாரில் மொத்தம் அமெரிக்காவிலிருந்து எவ்வளோ சோல்ஜர்ஸ் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 1000, 10,000, 1 லட்சம், 2 லட்சம் கிடையாது, 27 லட்சம், 2.7 மில்லியன் சோல்ஜர்ஸு அமெரிக்கா அனுப்பிச்சி வச்சிருந்துச்சு. அப்படி அனுப்பிச்சோம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதில் கொடுமை என்னன்னாக்கா 58,000க்கு மேலே அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அதில் இறந்து போனாங்க. இது இல்லாமல் ஒரு 3 லட்சத்துக்கு மேலே, ரவுண்ட் அபவுட் 3.3 lakhs சோல்ஜர்ஸு படுகாயம் அடைஞ்சாங்க. அது இல்லாமல் ஆயிரக்கணக்கான அமெரிக்கன் சோல்ஜர்ஸு காணாமல் போயிட்டாங்க. தே வெண்ட் மிஸ்ஸிங். அங்கே வியட்நாமில் தோற்றதுக்கு மெயின் காரணம், அமெரிக்கா எப்போவுமே அதனுடைய வார் வந்துட்டு ஒரு கன்வென்ஷனல் வாராக இருக்கும். ஆனால் வியட்நாம் என்ன பண்ணிச்சுனாக்கா, நார்த் வியட்நாம் அவங்களோட வார் சிஸ்டமே வந்துட்டு வேறு கம்ப்ளீட்டாக. அதை வந்துட்டு கொரில்லா அப்படின்வாங்க இல்லையா, கொரில்லா தாக்குதல் அப்படின்னாலே அது மறைஞ்சிருந்து தாக்குறது. ஸோ அவங்க வந்துட்டு கொரில்லா வார்ஃபேர் அதில் வந்துட்டு எக்ஸ்பர்ட்டு. அதை வச்சு அமெரிக்காவை தம்சம் பண்ணிட்டாங்க. இவ்வளோ அடி வாங்கிட்ட பிறகு இனிமேல் நம்ம இருந்தோம்னாக்கா நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட இயலாமை எக்ஸ்போஸ் ஆகிடுது. அமெரிக்கா தெரிஞ்சிச்சு. உடனே போர் நிறுத்த ஒப்பந்தம் தயார் அப்படின்ட்டு. ஸோ அது விளைவாக 1973
பாரிஸில் இதுக்குண்டான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்தது. அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா கேட்டது மறுபடியும் அதே ஒன்று தான். கியூபாவில் கேட்ட மாதிரி எங்களோட வீரர் எவ்வளோ பேர் பிடிச்சி வச்சுருக்கீங்களோ POWs பிரிசனர்ஸ் ஆஃப் வார் அப்படின்னு எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. எவ்வளோ பேர் மிஸ் ஆனாங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட முடிவு என்னாச்சுன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறது உங்களோட வேலை தான் அப்படின்னு சொல்லி வியட்நாம் சொல்லிச்சு. அதை விட பெரிய விஷயம் இந்த அக்ரிமெண்ட்டில் என்னன்னாக்கா, அமெரிக்கா நார்த் வியட்நாம் கொடுத்த அங்கீகாரம். நார்த் வியட்நாம் அந்த போரில் எங்கெங்கெல்லாம் சவுத் வியட்நாமை பிடிச்சி வச்சிருந்துச்சோ அந்த இடத்துலலாம் அதனோட ட்ரூப்ஸை வச்சுக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டு போயிடுச்சு. இது அமெரிக்காவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய 2வது சவுக்கடி. அது வந்துட்டு மிகப்பெரிய தொழில். உலக நாடு அப்படியே பார்த்து வியந்து போச்சு. வியட்நாம் மாதிரி ஒரு சின்ன நாடு அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசை இது மாதிரி வந்துட்டு ஸ்தம்பிச்சு வைக்க முடியுமா அப்படின்னாக்கா ஸ்தம்பிக்க வச்சு. ஸோ கியூபாவில் அடிப்பட்டது போதாது, வியட்நாமில் மரண அடி வாங்கினது போதாதுன்னு அமெரிக்கா அப்பவும் பாடம் கற்றுக்கல. 3வது அமெரிக்கா ஆழம் தெரியாத கால் வச்ச இன்னொரு இடம் ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் வார் எவ்வளோ நாள் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? எப்படி வியட்நாமில் 20 வருஷம் சண்டை போட்டுச்சோ அதே மாதிரி உங்களுக்கு ஆப்கானிஸ்தானில் தாலிபானோடையும் 2001 2021 வரைக்கும் அமெரிக்கா தாலிபானோட சண்டை போச்சு. 20 வருஷம். தாலிபானுங்கிறது இதுங்க ஒரு நாடு கிடையாது. ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே ஒரு அரசு இருக்குது. அந்த அரசுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு தாலிபானுங்கிற ஒரு பிரிவினைவாதி குரூப்பு, ஒரு தீவிரவாத குரூப், அவ்வளோதான். அந்த குரூப்பை அழிக்கிறதுக்கு அமெரிக்கா 20 வருஷம் அங்கே உட்காந்துக்கிட்டு அதோட ட்ரூப்ஸ் அனுப்பிச்சிது. எவ்வளோ பேர் மொத்தம் அனுப்பிச்சாங்க தெரியுமா? 20 வருஷத்தில் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அங்கே எத்தனை பேர் டிப்ளாய் ஆனாங்க அப்படின்னாக்கா 7.75 lakhs சோல்ஜர்ஸு இந்த 20 வருஷத்தில் அமெரிக்கா அங்கே தாலிபானு ஃபைட் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிது. ஆன் அண்ட் ஆவரேஜ் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு தாலிபானுக்கு அகேன்ஸ்டாக அமெரிக்கன் ட்ரூப்ஸு மோர் தென் 1 lakh ட்ரூப்ஸு அங்கே இருந்துக்கிட்டே தான் இருந்தது. சோகமான விஷயம் என்னன்னாக்கா, ஆல்மோஸ்ட் 2500 சோல்ஜர்ஸு தாலிபானோட சண்டை போடும்போது அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறக்க வேண்டியதாக போச்சு. நம்ம இனிமேல்ட்டு தாலிபானை ஜெயிக்க முடியாது அப்படின்னு அமெரிக்கா தெரிஞ்ச உடனே போர் நிறுத்த ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிடுச்சு. அதன் பிரகாரம் தோஹா அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அமெரிக்கா தாலிபானுக்கு நடுவில் ஒரு அக்ரிமெண்ட் அனுச்சு. இதில் என்ன பியூட்டினாக்கா, நடந்தது ஆப்கானிஸ்தானில் சண்டை. ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் ஏற்கனவே இருக்குது. அதுக்கு இந்த கவர்மெண்ட்டும் அமெரிக்கன் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் தாலிபானோட சண்டை போட்டுச்சு. ஆனால் இந்த தோஹா அக்ரிமெண்ட்டில் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்த ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட்டை இக்னோர் பண்ணிவிட்டு தாலிபானுங்கிற பிரிவினைவாதி குரூப்போட அமெரிக்கா டைரெக்டாக ஒரு ஒப்பந்தம் போட்டுச்சு. இது எப்படி இருக்குது நினச்சி பாருங்கள். அமெரிக்கா தாலிபான்கிட்ட போட்ட கண்டிஷனில் மெயின் கண்டிஷன் என்னன்னா, எங்களோட அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் யாரெல்லாம் நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்களோ அந்த லாஸ்ட் சோல்ஜர்ஸையும் சேஃபாக நீங்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியில் அமெரிக்காவுக்கு அவங்கள அனுப்பிச்சி வைக்கிறது உங்கள் பொறுப்பு அப்படின்னு. அதே மாதிரி பாகிஸ்தான்லேருந்து வர்ற தீவிரவாத குரூப்புங்களுக்கு நீங்கள் புகலிடம் கொடுத்து அவங்களுக்கு இங்கே புகலிடம் கொடுத்து அவங்கள நீ வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தது. அதுவும் தாலிபான் ஒத்துக்குச்சு. ஸோ அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் அமெரிக்கா அதோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு திரும்பி போயிடுச்சு. அது போய் கொஞ்ச நாள்லேயே தாலிபான் என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஏற்கனவே அங்கே அந்த கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்ணி அதனுடைய ஆட்சி ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அண்ட் டேட் இன்றைக்கி பார்த்தா தாலிபானோட ஆட்சி தான் அங்கே ஆப்கானிஸ்தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ இந்த 3 மேட்டர்லையுமே கியூபா, வியட்நாம், தாலிபான் இந்த 3லேயும் அமெரிக்கா வாங்கின அடி கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அடினா அடி, அப்பேற்பட்ட ஒரு மரண அடி. அப்படி வாங்கியும் அமெரிக்காவுக்கு இன்னும் கூட அது சரியான பாடம் அமெரிக்கா கற்றுக்கல அப்படின்னாக்கா ஃப்யூச்சரில் இது போக போக அது எப்படி முடியும் அப்படின்னு தெரியல. இல்லை இன்னொரு விஷயம், ஏதோ ஒரு புத்தகத்தில் நான் படித்தது எனக்கு ஞாபகத்தில் வருது. அந்த புக்கில் என்ன போட்டுச்சுனாக்கா, முதல் உலக போரில் எந்தெந்த நாடு என்னென்ன ஆயுதத்தை யூஸ் பண்ணி எதிரி நாட்டை தாக்குச்சு அப்படின்னு ஓரளவுக்கு நமக்கு தெரியும். 2வது உலகப் போரில் அதே மாதிரி எந்தெந்த நாடு எந்தெந்த ஆயுதத்தில் எதிரி நாடுகளை தாக்குச்சு அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும். இப்போ 3வது உலகப் போரில் 8வது உலகப் போர்னு ஒன்று வந்துச்சுன்னா எந்தெந்த நாடு என்னென்ன ஆயுதத்தை இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி யூஸ் பண்ண போகிறதுன்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் 4வது உலகப் போர்னு ஒன்று வரும் இல்லையா, அப்போது எல்லா நாட்டுக்கிட்டையுமே ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கும் சண்டை போடுறதுக்கு. என்னென்னா வெறும் கல் தான் இருக்கும். கீழே இருக்கிற கல் எடுத்துக்கிட்டு தான் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. அதுதான் வெப்பனாக இருக்கும். என்னோடய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? புரிஞ்சுதுனாக்கா கமெண்ட்டில் தயவுசெய்து போடுங்க. எவ்வளோ பேர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்.